வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் நம் மனதை ஒருநிலைப்படுத்தும் மந்திரத்தை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். மனம் ஒரு குதிரை. அதில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி எண்ண ஓட்டத்தோடு ஓடும் மனதை ஒரு நிலையில் நிறுத்தினால் எண்ணற்ற காரியங்கள் சாதிக்க முடியும். எந்த மந்திரம் ஜெபித்தாலும் எக்காரியம் செய்தாலும் நம் மனம் ஓர் நிலையோடு மனம் ஒன்றி செய்தால்தான் சித்தி உண்டாகும். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று அகத்தியர் வாக்குப்படி மனதில் பல எண்ணங்கள் ஓடாமல் அதை ஒரு நிலைப்படுத்தவும் மனதை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் இம்மந்திரம் உதவும். சகல விஷயங்களுக்கும் மூலமாய் இருப்பது மனோவசியமாகும். முதலில் மனதை எவன் வசியமாக்குகிறானோ அவனுக்கு சகல மந்திரங்களும் சித்தியாகும், சகல தேவதைகளும் வசியமாவார்கள். தன் மனதை வசியம் செய்பவன் சகலத்தையும் வசியம் செய்வான். மந்திரம் என்னவென்றால், ஓம் மறுமலர் வாசினி சர்வஜன ரட்சினி கௌரி பகவதி மனோவசியம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 108 தடவை நாம் ஜெபித்து வர மனமது அடங்கி வசியமாகும். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஓடாமல் மனம் ஒரு நிலைப்படும். எந்த மந்திரம் ஜெபிக்கும் முன்பும் இந்த மந்திரத்தை நாம் 16 முறை ஜெபித்தால் நம்முடைய மனம் ஒரு நிலை ஏற்படும். மந்திரம் விரைவில் சித்தியாகும். மனம் ஒரு நிலைப்படாமல் எக்காரியம் செய்தாலும் அது பலிக்காமல் போய்விடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி.